அரசியலில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளதா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில மற்றும் தேசிய அளவில் அரசியல் அதிகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் உள்ளதா என்றும் அவர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விசிகாவின் துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அரசியலில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளதா என்று விசிகாவினுடைய துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் வேதனையோடு கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசியலில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், மாநில மற்றும் தேசிய அளவில் அரசியல் மற்றும் அதிகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இருக்கின்றதா என்ற கேள்வியை வேதனையோடு எழுப்பியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த மண்ணின் மக்களான இஸ்லாமியர்களை பாஜக வேண்டாம் என்கிறது என்றும் அவர் வேதனையோடு கூறியுள்ளார். சமூகத்தின் எல்லா மட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு ஊடுருவியுள்ளதாகவும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவத்தை முற்போக்கு கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுவரை பாதி பிரதிநிதித்துவம் கூட அரசியல் கட்சிகள் வழங்கவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ள ஆளூர் ஷானவாஸ், இஸ்லாமியர்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுவரை பாதி பிரதிநிதித்துவம் கூட தரப்படவில்லை என்றும் அவர் ஆதங்கமாக தெரிவித்துள்ளார். அதிகாரத்திலும் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று விசிக துணை பொதுச் செயலர் ஷானவாஸ் கூறியிருக்கிறார். முத்தலாக் சிஏ விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் துணை நின்றதாகவும் அவர் பேசியுள்ளார். பாஜகவிற்கு எதிர்நிலையில் இருக்கும் கட்சிகள் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்றும் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். எல்லா மட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு ஊடுருவி இருப்பதாக விசிகாவின் துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் கூறியுள்ளார். அதிகாரத்திலும் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். முத்தலாக் சிஏஏ விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் துணை நின்றதாகவும் அவர் கூறியுள்ளார். பாஜகவிற்கு எதிர் நிலையில் இருக்கும் கட்சிகள் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். இதுகுறித்து ஆளூர் ஷானவாஸ் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம் என்பது இன்னைக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, இந்தியா முழுவதும் பிஜேபி முன்வைத்த அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதாவது பிஜேபி எந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, இஸ்லாமியர் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் மக்கள் எண்ணிக்கையை எங்களுக்கு வேணான்னு சொல்லுது. இன்னொன்று, காலங்காலமாக இஸ்லாமியர் மீது ஊந்தப்பட்டிருக்கிற அந்த வெறுப்பு அரசியல் எல்லா மட்டத்திலையும் ஊடுருவி. இப்படிப்பட்ட இடத்துல இதுக்கு நேர் எதிர் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் இந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும். ஆனால் காங்கிரஸ் கட்சி முதல் திமுக வரை எல்லா கட்சிகள்லையுமே அந்த போதாமை இருக்கு. இன்னும் இஸ்லாமிய மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் அல்லது பாதி பிரதிநிதித்துவம் பாதியாவது வழங்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. பிஜேபி வெறுப்பரசியலை முன்னெடுக்கும் போது, இந்த மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்த்தும் களத்தில் முஸ்லீம் மக்களோட யார் நிற்கிறான்னு பார்த்தா இந்த ஜனநாயக கட்சிகள் தான் நிற்குது. காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து விசிக வரைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் அந்த மக்கள் பிரச்சனை நிற்கிறோம். சிஏஏ சட்டமா, வக்ஃபு திருத்த சட்டமா, முத்தலாக்கு இடையூறா, ஹிஜாபுக்கு இடையூறா, ஹலாலுக்கு இடையூறா, என்னென்னலாம் பிஜேபி அந்த மக்களை குறிவைத்து சட்டங்களை கொண்டு வருதோ அதுக்கு எதிராக சமர் புரியக்கூடிய அணியாக இந்த அணி தான் நிற்கிது. எதிரில் நிற்கக்கூடிய கட்சிகள், பிஜேபிக்கு எதிர் நிற்கக்கூடிய கட்சிகள். அப்போ அந்த கடமையை இந்த கட்சிகள் செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில். ஆனால் அதோட நின்றக்கூடாது.
அதிகாரத்திலையும் இந்த மக்களுக்கான பங்கை இந்த கட்சிகளால் தான் தர முடியும். பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளால் தான் அதையும் தர முடியும். எனவே அதை செய்யணுங்கிற கோரிக்கையும் இந்த மக்கள்கிட்ட இருக்குது, செய்யணும். அதிகாரத்திலும் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று விசிகாவின் துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை கழித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முத்தலாக் சிஏஏ விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நின்றதாக தெரிவித்திருக்கிறார். பாஜகவிற்கு எதிர்நிலையில் இருக்கும் கட்சிகள் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். இதுவரை பாதி பிரதிநிதித்துவம் கூட அரசியல் கட்சிகள் வழங்கவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவத்தை முற்போக்கு கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். சமூக பிளவில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மண்ணின் மக்களாக இஸ்லாமியர்களை பாஜக வேண்டாம் என்கிறது என்றும், வெறுப்பரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது, சமூக பிளவில் அது வெற்றியும் பெற்றுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். இதுவரை பாதி பிரதிநிதித்துவம் கூட இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை ஆதங்கத்தோடு தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்திலும் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். விசிக துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் பேசியவற்றை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம் என்பது இன்னைக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, இந்தியா முழுவதும் பிஜேபி முன்வைத்த அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதாவது பிஜேபி எந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, இஸ்லாமியர் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் மக்கள் எண்ணிக்கையை எங்களுக்கு வேணான்னு சொல்லுது. இன்னொன்று, காலங்காலமாக இஸ்லாமியர் மீது ஊந்தப்பட்டிருக்கிற அந்த வெறுப்பு அரசியல் எல்லா மட்டத்திலையும் ஊடுருவி, இப்படிப்பட்ட இடத்துல இதுக்கு நேர் எதிர் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் இந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும். ஆனால் காங்கிரஸ் கட்சி முதல் திமுக வரை எல்லா கட்சிகள்லையுமே அந்த போதாமை இருக்கு. இன்னும் இஸ்லாமிய மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் அல்லது பாதி பிரதிநிதித்துவம் பாதியாவது வழங்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. பிஜேபி வெறுப்பரசியலை முன்னெடுக்கும் போது, இந்த மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்த்தும் களத்தில் முஸ்லீம் மக்களோட யார் நிற்கிறான்னு பார்த்தா இந்த ஜனநாயக கட்சிகள் தான் நிற்குது. காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து விசிக வரைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் அந்த மக்கள் பிரச்சனை நிற்கிறோம். சிஏஏ சட்டமா, வக்ஃபு திருத்த சட்டமா, முத்தலாக்கு இடையூறா, ஹிஜாபுக்கு இடையூறா, ஹலாலுக்கு இடையூறா, என்னென்னலாம் பிஜேபி அந்த மக்களை குறிவைத்து சட்டங்களை கொண்டு வருதோ அதுக்கு எதிராக சமர் புரியக்கூடிய அணியாக இந்த அணி தான் நிற்கிது. எதிரில் நிற்கக்கூடிய கட்சிகள், பிஜேபிக்கு எதிர் நிற்கக்கூடிய கட்சிகள். அப்போ அந்த கடமையை இந்த கட்சிகள் செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில். ஆனால் அதோட நின்றக்கூடாது. அதிகாரத்திலையும் இந்த மக்களுக்கான பங்கை இந்த கட்சிகளால் தான் தர முடியும். பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளால் தான் அதையும் தர முடியும். எனவே அதை செய்யணுங்கிற கோரிக்கையும் இந்த மக்கள்கிட்ட இருக்குது, செய்யணும். முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று விசிக துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் வேதனையோடு தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார். முத்தலாக் சிஏஏ விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் துணை நின்றதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தங்களுக்கான அதிகாரத்தை பாஜகவிற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் தான் வழங்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த மண்ணின் மக்களை பாஜக வேண்டாம் என்கிறது, வெறுப்பு அரசியல் புகுத்தப்படுகிறது, சமூக பிளவை ஏற்படுத்துகிறது, எல்லா மட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறது என்றும் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார்.
எல்லா மட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு புகுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆளு ஷானவாஸ் பேசியுள்ளார். இந்த மண்ணின் மக்களை பாஜக வேண்டாம் என்கிறது. இந்த மண்ணின் மக்களான இஸ்லாமியர்களை பாஜக ஒதுக்குகிறது என்று ஆளு ஷானவாஸ் கூறியுள்ளார். சமூகத்தின் எல்லா மட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு ஊடுருவியுள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். மாநில மற்றும் தேசிய அளவில் அரசியல் மற்றும் அதிகாரத்தில் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுவதாகவும் ஆளு ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுவரை பாதி பிரதிநிதித்துவம் கூட அரசியல் கட்சிகள் வழங்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவத்தை முற்போக்கு கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.